ஒரு மரம் எடுத்தவுடனே பலன் தருவதில்லை. முதலிலே செடியை நடுவோம், அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும், அதுக்கு பராமரிக்க வேண்டும், எரு இட வேண்டும். அது மெல்ல மெல்ல பெரிதாகி மரமாகி பிறகு அந்த மரம் பூ பூத்து காய் காத்து கனி கொடுக்கும். அப்படித்தான் ஒரு இயக்கமும். எடுத்துடனே எந்த இயக்கமும் மக்களுக்கு நன்மை செய்துவிட முடியாது. அப்படித்தான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கப்பட்டு 5 ஆண்டு காலம் தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஆட்சியை பிடித்தார். இதையும் புரட்சி தலைவியும் அப்படித்தான். எடுத்துடனே முதலமைச்சராகவில்லை, பல ஆண்டு காலம் மக்களுக்கு உழைத்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அதன் மூலமாகத்தான் நாட்டுடைய முதலமைச்சரானார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்துடனே முதலமைச்சராகவில்லை. தன் வாழ்க்கையிலே எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தார். மொழிக்காக சிறை சென்றார். நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இப்படி நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து நமக்கு அதிமுக இயக்கத்தை அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார். அதுதான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திய கட்சி அதிமுக ஆட்சி.